நான் ரெடியாக வரவா, அது என்ன கேட்டால் அரசியல் வராரோம். எது போதை மருந்து விற்றுட்டு நான் ரெடியாக வரவான்னு அரசியல் இன்றைக்கி நேர்மையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. எப்படி பேசுவீங்க நீங்கள்? என்ன மாதிரி கருத்தை இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் உருவாக்குறீங்க? நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, சினிமாவில் இவர் ஜீரோன்றது சொல்ல வரேன். இவர் இயக்குநர்களுடைய நடிகர். நீங்கள் தான் நடிகராச்சே, அரசியல்வாதியாக நடிக்கிறாரு. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. நீங்கள் நடிகர், நடிக்க வேணாவா? ஐயோ என் இதயமே போய் விட்டது. 41 குடும்பமும் என்னுடைய குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்தில் இழப்பு வந்தமா நான் கதறுகிறேன். கண்ணீரை விட்டு இது பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசு தான். இதை நான் எப்படி இந்த துக்கத்தை தாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. காலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பேட்டியை கொடுக்கலன்னா உங்கள் கதி என்ன இருக்கும்? கேட்ட உடனே நிலைமை தலைகீழாக மாறிச்சா? அன்றைய நிலைமையை மொத்தமாக மாற்றி விட்டாரா எடப்பாடி அவர்கள்? ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே அது கரெக்டான விஷயம் பேசணும். ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, ஒவ்வொரு படத்துலேயும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதுன்னு போட்டு உங்கள் டிக்கெட்டை உங்கள் தொண்டர்கள்ட்டையே இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 100 ரூபா டிக்கெட்டு 500 ரூபா 1000 ரூபான்னு விற்று சம்பாதிக்கிறீங்களே, அந்த ஒரே நாள் 2 நாளில் வர்ற அமௌண்ட் இருக்க, அது நீங்கள் அனுமதிச்சு தானே நடக்குது. அவர் பேசுகிறது எல்லாம் பாருங்கள், அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கும் அவர் பேசுவதற்குமே சம்மந்தம் இருக்காது. இந்த மக்களுக்கு உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேன்றாரு. உச்சன்னா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா? இன்னொருத்தர் டெல்லி கேட்டால் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. இங்கெல்லாம் அனுஷ்டிக்க முடியாது, டெல்லியில் போய் தான் அனுஷ்டிக்கணும். இன்னொருத்தர் மதுரை ஓட்டார். அப்போ தனியாக இருந்தப்போ சிஎம் சார் தானே. அந்த எங்கே போச்சு அந்த ஃபேஸு? ஏங்கிட்டயா பேச வேண்டியதானே? அன்னைக்கு மட்டும் அதிமுகவும் பாஜகவும் இல்லைன்னா அவங்க கதி என்ன கதி? நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி டிவிகே மீட்டிங் நடந்திருக்கு. ரொம்ப ஆக்ரோஷமாலாம் பேசப்பட்டிருக்கு கருத்துக்கள்லாம். அது போக சுய ஆட்சியெலாம் நாங்கள் தான் அமைப்போம் அப்படிலாம் வந்து விஜய் வந்து ஒரு திக்கம் சவாலெலாம் விட்டுட்டுருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016க்கு பிறகு, அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, கருணாநிதியுடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனித்து ஆட்சின்றது சாத்தியமே இல்லை. தனித்து ஆட்சி திமுக எந்த காலத்துலேயும் வந்ததில்லை. 67 இருந்த அதிமுக அதை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க 2016. ஆனால் அதற்கு பிறகு இருக்கிற அரசியல் களத்தில் தனித்து ஆட்சின்றது கிடையாது. திமுக அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இல்லைனால திமுகவுடைய கதை சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் என்டிஏவும் கூட்டணி ஆட்சின்றது தான். கூட்டணியாகத்தான் யாருமே தேர்தலை சந்திக்க முடியும் நிலமை. அப்போ இவர் தனித்து போட்டி அப்படின்றத திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் உறுதியாக சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட எங்களுக்கு யார் தெய்வம் தேவையில்லை, நாங்கள் தனித்து தான் அப்படின்றது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கல யதார்த்தத்தை புரியாமல் பேசுகிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, எந்தவித சாம்பிள்ஸோ எந்தவித இதுவும் இல்லாமல் நம்புங்கள் நாராயணன்ற மாதிரி இந்த தங்கம் விலை மாதிரி டே டு டே விலை ஏறிக்கிட்டே போகிற மாதிரி இவர்களுடைய பர்சன்டேஜும் ஏறிக்கிட்டே போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் 10% 12%ன்னாங்க. அப்புறம் ஆதவ் ஒரு 18%ன்னு பேட்டியில் கொடுத்துருந்தார். அப்புறம் அதே ஆதவ் 27%ன்னாரு. அப்புறம் அடுத்த மாதம் 26ன்னாரு. மறுபடியும் 30ன்னாரு, 34. இன்றைக்கி நிர்மல்குமார் 40%டாப்ல. 2 நாளைக்கு முன்னாடி தான் 34%ஆக இருந்தது. ஒருவேளை விசில் சத்தத்தை வச்சு எதுவும் சொல்கிறாங்க, சவுண்டை வச்சு சவுண்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு இருக்கலாம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டை என்ன சொன்னார்னா 34%ன்னாரு. நான் கூட ட்வீட் பண்ணேன், ஏங்க இவர் கோச்சிக்கு போகிறாரு 40%ன்னு சொல்லுங்கள், அப்புறம் ஆதவ் கோச்சிக்கு போகிறாரு, வானிலை அறிக்கை மிஸ் ஆகிட போகுதுன்னு. இன்றைக்கி ஒரு 40ன்றாரு. அநேகமாக அது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 45ஆக மாறிடும். மார்ச்சில் வந்து 45 50ஆக மாறிடும். ஏப்ரலில் அவங்க 55% 55% வாக்குகளை பெற்று ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலமையில் இவர்களுக்குரிய வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா 18 to ஒரு 20-22% கிடைச்சா பெரிய விஷயம். அந்த இதில் 22ல் 18 வரைக்கும் டிஎம்கேலேருந்து பிரிக்கிறாங்க. அது டிஎம்கேக்கு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி விஜய் எடுத்த இந்த முடிவு இருக்குல்ல தனித்து போட்டின்னு, அதில் ரொம்ப சந்தோஷப்படுறது யாராக இருக்கும் சொல்லுங்கள்? திமுகன்னு சொல்கிறீங்க. கரெக்டு. ஏன்னா விஜய் தனியாக நின்னா பிளாஸ்ட்டு. கண்டிப்பாக. என்டிஏ கூட்டணி பண்ணார்னா பிளாஸ்ட்டு. சரி, தோல்வியில் ஒரு லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ஆட்சி கண்டினியூ ஆகாது. ஒரு 60-70 சீட்டாக ஜெயிக்கலாம். அதுக்கு விஜய் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி விஜயை தாங்கி தடுக்கி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சு பேச வச்சு ஒரு மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க.
இன்றைக்கி விஜய்க்கு இவர்கள் படம் காட்டுறாங்களா கூட இருக்கிறவங்க 40%, 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்குதான். அது ஒரு அட்டைக்கு ஒரு வாக்குன்னு வச்சுக்கிட்டா கூட 25 லட்சத்தை விட்டுணுமா. ஒரு அட்டைக்கு ஒரு வாக்கு வச்சா கூட 2 கோடி ஆகும் இவங்களுக்கு. அப்போ நான் கேட்குறேன், மீதி இருக்கிறவங்களாம் யாருக்கு போடுவாங்க? ஒரு அட்டைக்கு 2 பேர்னு என்டிஏ கூட்டணிக்கு போட்டால் என்ன பண்ணுவீங்க? 2.25 கோடி ரேஷன் அட்டைகள்னால் அது மக்கள் தொகை அடிப்படையில். வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 4 கோடியே 60 லட்சம் என்னமோ தான், அவ்வளோதான். 5 கோடியே 40 லட்சம் பதிவாகிறது, 4 கோடியே 40 லட்சம் 50 லட்சம் அவ்வளோதான். ஒரு இது இப்போத்தி சொல்கிறேன், இப்போத்தி வரைவாக்கல் பட்டியல். நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா எங்கேயோ போதே, ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 பேர் தான்ற மாதிரி ஆகிடுது. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அங்கே நம்ம ஆதவர்ஜுனை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து இத்தனை பார்வையாளர்கள் பார்த்துருக்குறாங்க, சமூக வலைத்தளர்களை வந்து எங்களுடைய பார்வைகள் வந்து அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு, அப்போ எங்களோட பவரை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. ஒரு வட இந்தியாவில் ஒரு எந்த மாநிலம் தெரியல, ராஜஸ்தான் நினைக்கிறேன், ஒரு பிக் பாஸ் பிரபலம், அவருடைய ஃபாலோவர்ஸை 5.56 லட்சம் ஃபாலோவர்ஸ். அவர் இதை நம்பிட்டு தேர்தலில் நின்னார். எல்லாம் உஸ்பேத்தி விட்டானுங்க. இந்த ஃபாலோவர்ஸை நம்பி தேர்தலில் நிற்காம இவர் எல்லாம் உஸ்பேத்தி விட்டானுங்க. இப்போ எப்படி ஆதவ் இவங்களாம் உஸ்பேத்துறா அந்த மாதிரி. லாஸ்ட்டில் அவர் கிடைச்ச ஓட்டு 100. என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு இருக்கிற இந்த ஃபாலோவர்ஸு எங்கே இருக்கிறான், அவனுக்கு என்ன வயசு, அவன் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்கிறான், நம்ம நிற்கிற தொகுதியில் எவ்வளோ பேர் இருப்பான், நம்மளை எவ்வளோ பேருக்கு தெரியும். இந்த சமூக வலைத்தில் உருட்டி இருந்தால் கீழே சாதாரண ஜனங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்தது கீழே கிராமங்களில் பல இடங்களில் கேட்டால், அப்படியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற லெவல் போகுது. ஏன்னா இவர் வந்து மன்றம் தான் நடத்தினிருக்காருன்னு இப்போ நினைக்கிறாங்க. இப்போ இந்த விசில் சின்னமே சமூக வலைதளங்களை இதில் கொண்டு போகலாம். அதை தாண்டி நீங்கள் கீழே கொண்டு போகிறதுன்றது கீழே கேடர்ஸ் மூலிமா தான் கொண்டு போகணும். அது அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் ரீச் ஆகுறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த இவர்கள் விசில் சின்னத்தை வச்சு இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்களோன்றது பெரிய பிரச்சனை. அப்போது இவர்கள் இந்த மாதிரி எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு பெருசாக நினைக்கிறாங்கன்னா, நான் இவர்களுக்கு சில வரலாறுகளை சொல்ல வேண்டியது இருக்கும். எம்ஜிஆரை இவர்கள் தூக்கி 72 திமுகவிலிருந்து வெளியேற்றினார்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக தொடர் வெற்றிகள். ஒரு தேர்தலில் கூட திமுகவில் ஜெயிக்க முடியல எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை. அப்போது அன்னைக்கு அவர் கருணாநிதி வந்து எங்கே போனாலும் சரி, எந்த ஒரு ரயிலில் போனாலும் சரி, ரயிலில் தான் போவார், இப்போ விமானத்தில் போக மாட்டார். பெரும்பாலும் அவர் எங்கே போகிறாங்களோ கூட்டம் அப்படி வரும். அவர் இதை நம்பி 2-3 தேர்தலில் தப்பாக முடிவெடுத்தார். இன்னொன்று சொல்கிறேன், இந்த பர்சன்டேஜ் சொல்கிறாங்கல்ல, 80 இந்திரா காங்கிரஸும் இந்த மிசாலை வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு இவர் காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சது. அன்றைக்கி காங்கிரஸுக்கு இருந்த வாக்கு சதவீதம் 33, திமுகவுக்கு இருந்த வாக்கு சதவீதம் 22, 55%, 37 தொகுதிகள் ஜெயித்தாங்க. எம்ஜிஆர் அதிமுக 2 தான் ஜெயிச்சது 30%. அன்றைக்கி கலைஞர் ஒரு கணக்கு போட்டார், நமக்கு தான் இவ்வளோ கூட்டம் வருது, இந்த மாதிரிலாம் வருது, அதனால் நம்ம ஆட்சியை கலைக்க சொல்லுவோன்ட்டு அன்றைக்கி எம்ஜிஆர் ஆட்சியை, அதிமுக ஆட்சியை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு பேசுகிற இவர் சொல்லி கலைக்க வச்சார். அன்றைக்கி அந்த ஆட்சியை கலைச்சாங்க. இவர் என்ன கணக்கு போட்டார்னா, 55% நம்மள்ட்ட இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். பாதிக்கு பாதி கொடுத்தாங்க, 117 117. யார் முதலமைச்சர்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்புறமா மேலே கேட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா, அப்புறம் மேலேருந்து இந்திரா காந்தி தோத்தாலும் ஜெயித்தாலும், அதாவது கம்மியாக வந்தாலும் கூட வந்தாலும் இவர் தான் முதலமைச்சர், கருணாநிதி தான் முதலமைச்சர்லாம் அறிவிக்க வேண்டிய நிலமெல்லாம் இருந்துச்சு. அன்றைக்கி நான் தான் முதலமைச்சர், நெடுஞ்செழியன் இவர் நாஞ்சில் மனோகரன் அதிமுகலேருந்து ஓடி வந்துட்டாருங்க, நீங்கள் தான் நிதியமைச்சர், நீங்கள் இந்த துறை, நீங்கள் அந்த துறை, காங்கிரஸுக்கு இந்த துறை மூப்பனாருக்கு அது இது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. என்றைக்கு பதவி ஏற்கலாம் உட்பட. எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் நான் என்ன குற்றம் செஞ்சேன், ஊழல் செய்தேனா, முறைகேடு பண்ணேனா, இல்லை மக்கள் விரோத ஆட்சி நடத்துனேன்னா, என்ன பண்ணனே ஆட்சியை கலைச்சிங்கன்னா அவர் கேட்டார். இத்தனைக்கும் எல்லா அரசியல் அந்த ஆய்வாளர்கள் எல்லாருமே சொன்னது ஈஸியாக இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு. ஆனால் அது பொருந்தா கூட்டணின்றது மக்கள் தீர்மானித்தாங்க. இந்த எம்ஜிஆர் கிடைக்கப்பட்ட இந்த இது நியாயமற்ற அந்த வேலையை மக்கள் எதிர்த்து அப்படியே தலைகீழ போச்சுங்க. அவர் முன்ன விட ஒரு 2 தொகுதி அதிகமாக ஜெயிச்சார். இவங்க கண்டம் 48 தொகுதியிலேருந்து 34 வந்துட்டார். திமுக வந்துச்சு. அப்போ இதுதான் வரலாறு. அப்போ அன்றைக்கி கலைஞர் என்ன புலம்புனார் தெரியுமா, போராடலாம் கூட்டமாக வர்றீங்களே, ஓட்டு மட்டும் போட மாட்டீங்கன்னு. அதுக்கு பிறகு 84 எலெக்ஷனு இதே மாதிரி கூட்டம் வரும். இவர் இதை தான் புலம்புவார். எல்லாம் பேசி முடிச்சு கடைசியில் சொல்லுவார், எல்லாம் கூட்டமாக வர்றீங்க, சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஓட்டு போட மாட்டீங்கன்னு. அடுத்து நம்ம இவர் புரட்சி புயல் வைகோ 93 அவர் திமுக உடைச்சி வெளியே வந்த பொழுது வந்த கூட்டம்
நீங்கள் அப்போல்லாம் பீச்சில் மவுண்ட் ரோட்டில் கூட்டம் நடத்தலாம், ஊர்வலம். மவுண்ட் ரோட்டில் அந்த வால் வந்து அண்ணா சிலை கிட்டே இருக்குது, தலை வந்து இதில் இருக்குது, காணொலி என்ன இருக்குது சார், அது சீர்நிரங்கத்தில் இருக்குது. இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு தலைவர் விஜயன் பேசிகிட்டு இருக்காரு, நாஞ்சில் சம்பத். அன்றைக்கி அப்போ தான் அவர் ஃபேமஸ் ஆகுறாரு. எப்படி ஃபேமஸ் ஆகிறாருன்னா, நைட்டு 11 மணிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கூட்டம் உள்ளே வரும்போது 2 மணி ஆகுது, கடைசி டெய்லு உள்ளே வரும்போது. வைகோ அப்போ தான் உள்ளே வர்றாரு. 2, 2:30, 3 மணிட்டு ஆகுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவர் பேசிகிட்டு இருந்தார். யார் இவருன்னு எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர் தான் நாஞ்சில் சம்பத் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனார். அப்படி வந்த கூட்டம். ஆனால் இதே மாதிரி அன்னைக்கு மூப்பனார் வராரு, கூட்டணி வச்சுக்கலான்னு வராரு. எது தமாக முதல்ல அவர்கிட்ட தான் போகிறாரு. ஆனால் இவர் நிராகரிக்கிறார். இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இதே திமிர்த்தனம் தான். நான் முதலமைச்சர், நான் அப்படின்னப்பில் அங்கே போனோன்னா அவர் வாரி அணைச்சிக்கிட்டார். அவர் தான் காத்துக்கிட்டார், வாரி அணைச்சிக்கிட்டார். நிலம் தலைகளாயிடுச்சு. இப்படிப்பட்ட தப்பான முடிவெடுத்தனால வைகோ இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போய் இன்றைக்கி பேட்டி கேட்குறாங்க. எவ்வளோ தொகுதி கேட்க போகிறீங்க? அவர் கூட கமலஹாசன் கூட ரெட்டை தொகுதி கேட்குறாரு, அதாவது டபுள் டிஜிட். நீங்கள் அப்படின்றாரு. என்ன நீங்கள் அவரோட போய் என்ன கம்பேர் பண்ணுறீங்க? நான் 3 இலக்க தொகுதின்னு சொல்லுவார்னு பார்த்தா அவரோட கம்பேர் பண்ணுறீங்க. அவர் நேற்று வந்தவர், நான் 62 ஆண்டு கால இது. ஆனால் நான் அதை பற்றிலாம் சொல்ல மாட்டேன், இப்படியே சொல்கிறாருங்க. இன்றைக்கி அதுதான் நான் இன்றைக்கி இவர்களுக்கு சொல்ல வேண்டிய தாவேக்காக்கு. ஓவர் கான்ஃபிடென்ட்டு உடம்புக்கு ஆகாது. இவர்கள் நிலை என்ன, இவருடைய பர்சன்டேஜ் என்ன? அப்போ இந்த பர்சன்டேஜை இவர்கள் ஓட்டை பிரிக்கிறதுனால யாருக்கு யூஸ் ஆக போகுது? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த கட்சியில் அடிப்படை ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். விஜய்க்கு அரசியல் நாலேஜ் 0. ஏன்னா சினிமாவிலேருந்து வந்தவர், சினிமாவை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது, சினிமாவிலையும் எதுவும் தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, அவர் சினிமாவில் உண்மையிலேயே இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஓரளவுக்கு சினிமாவுடைய டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சு மக்களுடைய மனங்களை நாம் கொள்ளையடிக்கணும், சினிமாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் 2020 தீர்மானிக்கிறார் அரசியலுக்கு வரணும்னு. இந்த ஜான்லாம் அப்போ தான் சேர்றாங்க. படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி இந்த ஆள் நம்ம இவர் அன்புமணி ராமதாஸ்லாம் முட்டு சேர்ந்து கூட்டு போனவர், அவர் சேர்றாரு. அப்போ என்ன பண்ணோம்? 2020 ஒரு நல்ல கதையும் சொல்ல படங்கள். இப்போ விஜயகாந்த் கூட பல படங்கள் நடித்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட்டு வன்முறை மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் எதுவும் இருக்காது விஜயகாந்த் படத்தில். கண்டிப்பாக இவர் எனக்கு என்ன நடிகைகளை கட்டி பிடிக்கிறது, பின்னாடி தட்டுறது, இந்த பசங்கள்கிட்ட பண்ணுவாங்களா அதே மாதிரி பண்ணிக்கிட்டு. அதுலேயும் அந்த லியோன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்கள், ஆமாம், போதை மருந்து கடத்துவாருங்க. அப்போ இவர் கீழே இருக்க இளைஞர்கள் என்ன கத்துறாரு? என்ன வேணால் செஞ்சு சம்பாரிச்சிக்கோ. அதில் ஒரு பாட்டு வரும் பாருங்கள், போதை மருந்து கடத்திட்டு போய் 6000 கோடிக்கு விற்றுட்டு நான் ரெடியாக வரவா. அது என்ன கேட்டால் அரசியல் வராராம். எது போதை மருந்து விற்றுட்டு நான் ரெடியாக வரவான்னு அரசியல். இன்றைக்கி நேர்மையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. எப்படி பேசுவீங்க நீங்கள்? என்ன மாதிரி கருத்தை இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் உருவாக்குறீங்க? நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, சினிமாவில் இவர் 0ன்றது சொல்ல வரேன். இவர் இயக்குநர்களுடைய நடிகர். சார் இந்த இதில் இது பண்ணுறீங்க சார், போதை மருந்து கடத்திட்டு போய் அங்கே விற்கிறீங்க சார், இதான் வந்து இவர் வந்து இயக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேற எந்த வரைக்கும் இயக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றீங்களா? ஜனநாயகன் படம் பாருங்கள். இப்போ இவர் நடித்தார், இவர் காசு வாங்கினார், போயிட்டார். அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நாலேஜ், என்ன உருட்டுறீங்க? கடைசி படம் அந்த படத்தின் மூலியமாக இவர் அலட்சியர் எழுச்சி பெறுவார். இப்போ எம்ஜிஆரை வந்து 72 நீக்கின பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நாளே வரும், தம்பி நான் படித்தேன் காஞ்சியில் நேற்றுன்னு அண்ணாவை பற்றி ஒரு வரி வரும். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் அப்படின்னு அண்ணாவை பற்றி வரும். இவங்களை பற்றி திமுக பற்றி வரும்பொழுது மக்கள் நலன் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலன் ஒன்றை தான் மனதில் கொள்வார். இன்னை வரைக்கும் சாகாத வரிகள் தானே அது. கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் சாகாத வரிகள், காலங்காலமாக பொருந்தக்கூடிய வரிகள். அப்போ அந்த படத்தை வரக்கூடாதுன்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. உலகம் சுற்றுவாழ்வு ஒரு கமர்ஷியல் படம், கண்டிப்பாக அதையே அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. இதில் உரிமை குரல் ஒரு பாட்டு வரும், ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் ஒரு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும், நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவருக்கும் முன்பு உறவு இருந்தால் பின்பு பிரிவு வரும், இன்று நீ அன்று நான், அண்ணன் போற்றும் தம்பி நான்லாம் வரும். அண்ணா படத்தை காமிச்சுலாம் பாடுவார். அந்த மாதிரி வச்சிங்களா? மக்கள்கிட்ட ஏதாவது ரீச் பண்ணிங்களா? படத்தில் நல்ல கருத்துக்களை வச்சிங்களா? அவர் படத்தில் ஒரு ஊனத்தை கூட சுட்டி காமிக்க விட மாட்டார். உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவான்றார். முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள் பிறந்தனால முத்துக்கு என்ன சிறுமைன்னு. அதெல்லாம் என்னது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு பேசின வரிகள். என்ன நான் ரெடியாக வரவான்னு சரக்கு கட்சின்னு பாடிக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறீங்க? நான் நேர்மை, நான் வந்து ஊழல் பண்ண மாட்டான். யார்?
இந்த வரியை எழுதி கொடுத்த யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல. நான் வந்து முக்கியமான இன்னொரு விஷயங்க சொல்லியிருக்காங்க சார். இப்போ கட்சிகளை பற்றி விஜய் பேசுகிறாப்புல அதில் வந்து அண்ணா உருவாக்கின கட்சி இன்னைக்கு அண்ணாவே மறந்து போச்சு. அண்ணா பெயரை வச்சு உருவாக்கின ஒரு கட்சி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாத மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு சார். அவருடைய வாக்குறுதியே போதுங்க. நான் உங்களுக்கு 2000 ரூபா தர்றேன்றதும், நான் வந்தால் அந்த தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், தாலிக்கு தங்கத்தோட பட்டு புடவையும் சேர்த்து கொடுப்பேன், அதனால் நெசவாளர்களுக்கு இதாகும், விவசாயிகளுக்கு இது பண்ணுவேன், மாணவர்களுக்கு லேப்டாப்பை நான் வந்து கொடுப்பேன். என்ன பண்ணாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றதை விட என்ன பண்ணாங்கன்னு இவர் கேட்டார்னா 1000 சொல்ல முடியும். நீங்கள் சமூகம் சார்ந்த திட்டங்கள் இருக்குல்ல, இப்போ வந்து எந்த ஒரு திட்டமும் அது நம்முடைய சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கணும், ஒரு சுழற்சி பொருளாதாரத்தை உருவாக்குறதா இருக்கணும். நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆர்லேருந்து எடுத்துக்கோங்க. முதல்ல மாணவர்களுக்கு சத்துணவு கொடுத்தது எம்ஜிஆர். காமராஜர் கூட ஆரம்பித்து நிறுத்திட்டார். எம்ஜிஆர் அதை கன்வெர்ட் பண்ணி சத்துணவாக மாற்றினார். அதே மாதிரி மாணவர்களுக்கு இலவச காலனி, இலவச சீருடை, இலவச பாடப்புத்தகங்கள், இலவச பேருந்து பயணம், இது எல்லாமே அவர் கொண்டு வந்தார். குடிசைகளுக்கு ஒரு லைட், இது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அவர் தான் கொண்டு வந்தார். பல்கலைக்கழகங்கள், ஐடிஐ 10வது படிச்சிட்டீங்க, அது மேலே உங்களுக்கு படிக்க முடியல, உங்கள் படிப்பு மேலே நாட்டம் இல்லை, ஆனால் உங்கள் நாலேஜ் எல்லாம் மெக்கானிக்கல் இந்த மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு ஐடிஐ, அப்போ அந்த மாதிரி ஐடிஐ படித்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய கார் கம்பெனியில் ஹெட்டாக இருக்காராம். நான் சும்மா இப்படி பேசினேன், இந்த மாதிரி இருந்தது வாழ்க்கையில் எம்ஜிஆர் திருப்பி விட்டாருன்னு. அவர் என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னது 100% கரெக்டுங்க. அன்றைக்கி நான் வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட்டு, எனக்கு படிப்பில் நாட்டம் இல்லை, இதில் சைடு வந்தேன் நான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் நான் ஒரு கார் நிறுவனத்தில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி ஹெட்டாக இருக்கிறேங்க அப்படின்ற. அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் யார் திறந்தது? தமிழுக்காக ஒரே பல்கலைக்கழகம் திறந்தது எம்ஜிஆர், தஞ்சை பல்கலைக்கழகம். தமிழ் ஐயோ தமிழ், நான் தமிழ் ஐயோன்றீங்களா? தமிழுக்காக எந்த பல்கலைக்கழகம் ஏதாவது ஒன்று திறந்துருக்கீங்களா? இல்லை இந்த தமிழ் பல்கலைக்கழகமாவது ஏதாவது செயல்படுதா? எம்ஜிஆர் மலையாளின்னீங்க, கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு போராளி, வெளியே போனோன்னு மலையாளி. அந்த மலையாளி தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். அந்த மலையாளி தான் மதுரையில் உலகத்தமிழ் மாநாடை நடத்தினார். இன்ன வரைக்கும் நடத்த முடியுதா? அம்மா உணவகம் நீங்கள் சும்மா ஒரு ஹோட்டலில் போய் ஒரு தோசை சாப்பிட்டா 100 ரூபா, கண்டிப்பாக ஒரு இட்லி சாப்பிட்டா 50 ரூபா, 2 இட்லி சாப்பிட்டா 50 ரூபா, 60 ரூபா. இது நான் சொல்கிறது சாதாரண உடிப்பு ஹோட்டல். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டீங்கன்னா முடிஞ்சது கதை, ஒரு மாதம் சம்பளத்தை உருவிட்டு விட்ருவோம். அப்போ இந்த மாதிரி உழைக்கிறவர்கள், கஷ்டப்படுறவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளர்கள், பூ விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, இவங்க எல்லாருமே காலை உணவு, மதிய உணவு, இரவு 3 வேலைக்குமே ஒரு 40 ரூபாவில் 30 ரூபாவில் முடிச்சிடலாம். அம்மா உணவு சொன்னதுக்கப்புறம் தான் சார், இந்த அம்மா உணவு திட்டங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய இன்ஃப்ளூயன்ஸே வந்து அதை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. நான் கஷ்டப்படும் போது அம்மா உணவத்தில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி ஒரு அருமையான திட்டங்களை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இதில் அண்ணாவுடைய கொள்கை படிப்படி தான் இன்றைக்கி அதிமுக போய்கிட்டு இருக்கு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொன்னாங்க. கண்டிப்பாக சார், அதோடைய அர்த்தம். அம்மா உணவகம்னு ஒன்று இல்லைன்னா கொரோனாவில் பாதி இளைஞர்கள் ஒரு கண்டமாக இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. அதுவும் இல்லாமல் சினிமா சான்ஸ் தேடுறது, வேலை தேடி சென்னைக்கு வர்றவங்களுடைய மதிய உணவு, காலை உணவு, எல்லா உணவுக்கு எவ்வளோ காசு இருக்கும்? அப்போ குறைந்த விலையில் 5 ரூபா இருந்தால் 5 இட்லி சாப்பிட்டு போயினே இருக்கலாம். விஜய் வந்து இன்ன வரைக்குமே பிரச்சனைகளை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அவர் வந்து திமுகவை தாக்குறன்ற ஒரு மோட்டிவில் பேசுகிறாரு. ஒழிய என்ன தாக்குறாரு சொல்லுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் அங்கே இருக்கு, பிரச்சனைகள் எதையுமே பேச. இன்னைக்கு பேச்சே எடுத்துங்க, என்ன தாக்குனாரு சொல்லுங்கள். யாரோ எங்கேயோ இதுவா அதுதான் சார். இப்போ என்ன கேள்வினா, இப்போ மக்கள்கிட்ட இந்த விஜயனுடைய இந்த பேச்சு வந்து எப்படி போய் சரி, ஏன்னா அவங்க எல்லாருமே கடந்த 2 கட்சிகளை பார்த்து வளர்ந்த மக்கள். இவங்க இந்த கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போட்ட மக்கள். இந்த திராவிட கட்சிகள் வந்து இன்னைக்கு தமிழக மக்களில் வந்து அவங்களுடைய வளர்ச்சியில் பெரும்பாலான சேவைகளை செஞ்சுருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயனுடைய இந்த பேச்சை வந்து மக்கள் மாற்றுக்கு அவர் பேச்சு ஃபுல்லாக அவர் பேச மாட்டாருங்க. விஜயை பற்றி நல்லா நெருங்கிய ஆட்கள், எனக்கு நெருங்கிய நண்பர்கள், விஜயை பற்றி நல்லா தெரியும். 5 நிமிஷத்துக்கு மேலே மனப்பாடம் பண்ணி தான் பேச முடியும். 5 நிமிஷத்துக்கு அவ்வளோதான் அவர். அந்த இதுலேயே நீங்கள் வந்து என்ன பேச போகிறோன்றோ எங்கேயா எழுதி வாங்கினு கொடுப்பாரு ஜான் ஆரோக்கியன், அதை மனப்பாடம் பண்ணி பேசுவார். அவர் பேசுகிறது எல்லாம் பாருங்கள், அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கும் அவர் பேசுவதற்குமே சம்மந்தம் இருக்காது. இந்த மக்களுக்கு உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேன்றாரு. உச்சன்னா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா? உச்சன்னா நீங்கள் வந்து 280 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அதை விட்டுட்டு வரேன்றீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இனிமேல் இவருக்கு 280 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிற அளவுக்கு பட நிறுவனங்கள் இல்லை. சன் பிக்சர்ஸ் ரஜினி அவங்க குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. அடுத்து சிவகார்த்திகேயன் நகருவாங்க. லைக்கா கடை சாத்திட்டாங்க. உங்களுக்கு இந்த படமே கர்நாடகாவில் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஆளை ஒருத்தரை கூட போட்டுக்கிட்டு ஏதோ அவரே எடுத்த மாதிரி
ஒரு இதை பண்ணி படம் எடுக்கிறீங்க. இப்படி தான் இந்த படம். அப்போ இனிமேல் இவருக்கு எடுக்கிறதுக்கு இல்லை, அவர் ஒரு எண்டுக்கு வந்துட்டார்ன்ற பிறகு தான் இந்த முடிவு எடுத்து வராரு. சரி, இன்னொன்று சொல்கிறேன், அவர் சொல்கிறதே நம்ம வச்சுக்கலாம். உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னா உங்களுக்கு ஏன் வர்றீங்கன்னு ஒரு நோக்கம் இருக்கும்ல. ஏன் வர்றீங்க அப்படின்னு கேட்டால், இந்த 2 அரசுகளும் சரியில்லை, மக்களை படாத பாடுபடுத்துகிறார்கள், எனக்கு இந்த இதுக்கு மேலே ஒரு சீற்றம், அறச்சீற்றம், ஒரு கோபம் வருதுன்னு. அப்போனா நீங்கள் இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். பாரியா என்ன இந்த இப்போ ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட 17-18 குவாரிகள் சட்டவிரோதமாக இருக்குன்னு இன்றைக்கி நியூஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி இயற்கை வளம், கனிம வளத்தை கொள்ளடிக்கிறாங்க, மது கடைகளை திறந்து வச்சு மக்களுக்கு பிரச்சனையா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் குழந்தைகள் பாதிப்பு, பாதுகாப்பு இல்லை, போக்சோ, பாலியல் வன்கொடுமைகள், இந்த மாதிரி இதெல்லாம் விலைவாசி உயர்வு, கரண்ட்டு பில்லு, வீட்டு வரி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னையா இவங்க ஆட்சி நடத்துகிறாங்க, நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணையா அப்படின்னு வந்திருக்கீங்க. அப்படி தானே அர்த்தம் ஆகுது அது? கண்டிப்பாக. அப்படி வர்ற ஒருத்தர் தினம் தினம் கோபம் வரும். கரெக்டா? கண்டிப்பாக சார். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வரும் பாருங்க, நான் அரசு ஊழியர்கள்லாம் செஞ்சுட்டேன், நான் செஞ்சேன், தபார் நீ என்னென்னலாம் செய்யலை அப்படின்னு. நான் 99% வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன். என்னது 99? 17% தான், 83% நிறைவேற்றவே இல்லை. இந்த புக்கு வரியா விவாதத்துக்கு போட்டு கொடுத்து ஒத்தை சோடி போட்டுக்கோமா அப்படின்னா இந்த மாதிரி தான். ஏன் அவருக்கு தெரியும் தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் ஒரு வார்த்தை ஏதாவது பிரச்சனை இல்லை, மதுரைக்கு போகிறீங்க, அப்போ தான் சமீபத்தில் அந்த கவின் ஆணவ கொலை நடக்குது, பேசுனீங்களா? தினம் தினம் மக்களுடைய பிரச்சனை. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு பார்த்த ஒரே தலைமை தான். ஏதோ மக்களுக்கு நான் உச்சத்தை விட்டு விட்டேன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனையே உங்களுக்கு டெய்லி தெரியும், டெய்லி அறிக்கை வரும், டெய்லி பிரச்சனை. அதானுங்க அரசியல்ன்றது. என்னதுங்க, இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, இங்கே பேட்டி கொடுப்பாரு, அங்கே போய் இறங்கணுன்னு பேட்டி கொடுப்பாரு, அப்புறம் முதல் ட்விட்டரில் அறிக்கை வரும், ஏதாவது பிரச்சனைனா உடனே இது பண்ணணும், சட்டசபையில் சண்டை போடுவார். இன்ன வரைக்கும் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை. ஏங்க சட்டசபையில் முதல்வர் இவரை பச்சி செய்கிறாருங்க, அதுக்கே பேசுறதுக்கு வக்கில்லைங்க இவருக்கு. சட்டசபையில் கரூர் சம்பவத்தில் இவர் தான் காரணம்னு பேசுகிறாரு. நீ அவ்வளோ தைரியசாலி, நீ சொல்கிறார மிரட்டி பார்க்குறதா, அழுத்தமா, நம்மக்கிட்டையா, அது ஒன்றா ஏங்கிட்டையா நடக்குமா? அழுத்துனாங்களே போட்டு, நல்லா கும்மாங்குத்து குத்தி ஒரு இதில் போட்டு அழுத்துனாங்களே, அதுக்கு பேர் என்னது? கரூர் சம்பவம் நடந்தோன்னா எப்படி ஓடுனீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அழுத்தமா, ஏங்கிட்டியா, வாங்க எல்லாம் திருச்சி ஏர்போர்ட்டில் வாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! என்னுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் வேண்டுமென்றே காவல்துறை இந்த அரசும் பண்ணது தான் இந்த இத்தனை பேர் சாவு. பாதுகாப்பு கொடுக்குறது அவங்களுக்கு கடமை இல்லையா? கண்டிப்பாக. என்னை வேணும்னே இது பண்ணாங்க, இன்றைக்கி இந்த இது பண்ண நான் நெஞ்சம் உடஞ்சி போய் நான் போகிறேன். இவங்களை நான் சும்மா விட மாட்டேன். 41 பேட்டி கொடுத்தீங்களா, புறம் இது விட்டு ஓடுவாங்கன்னு வாங்கல, அந்த மாதிரி தானே ஓடுனீங்க. சரி, யோசிக்க டைம் வேணும். ஃப்ளைட்டில் போகிறீங்க, சென்னையில் இறங்குறீங்க, அதுக்குள்ளே யோசிச்சிருக்கலாம்ல. சென்னையில் எங்கே வாங்கப்பா, மனம் உடைந்து போகிறேன். நீங்கள் தான் நடிகராச்சே, அரசியல்வாதியாக நடிக்கிறாரு, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. நீங்கள் நடிக்க வேணாவா? ஐயோ என் இதயமே போய் விட்டது. 41 குடும்பமும் என்னுடைய குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்தில் இழப்பு வந்தமா நான் கதறுகிறேன், கண்ணீரை விட்டு இது பண்ணிவிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசு தான். இவர்கள் பொறுப்பற்ற தன்மையில் இன்றைக்கி என்னுடைய சொந்தங்களிலேருந்து வாடுறேன். இதை நான் எப்படி இந்த துக்கத்தை தாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஓடி போனீங்களா? நைட்டு வச்சு கும்மாங்குத்து குத்துனாங்களா? காலையில் எடப்பாடி பழனிசாமி அந்த பேட்டியை கொடுக்கலன்னா உங்கள் கதி என்ன இருக்கும்? என்னையா தப்பு? அவர் என்ன பண்ணார்? லேட்டாக வந்தார்னா உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இப்படி தான் பண்ண விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? கேட்ட உடனே நிலைமை தலைகீராக மாறிச்சா? அன்றைய நிலைமையை மொத்தமாக மாற்றி விட்டாரா எடப்பாடி அவர்கள்? மத்தியானம் அண்ணாமலை க்ரௌடு மேனேஜ்மெண்ட் என்னன்னா, காவல்துறைக்கு தெரியாதா க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை பற்றி? எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இந்த சம்பவத்தில் சஸ்பெண்ட் பண்ணீங்க சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். திருப்பி விட்டாரா? கண்டிப்பாக. தமிழிசை பேசுகிறாங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுது, நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? ஹே அழுத்தமா, ஏங்கிட்டியா, அதுவும் ஏங்கிட்டியா? இன்னைக்கு அழுத்துனாங்கல்ல, சொல்லுங்கள். மூஞ்ச பார்த்தான்னு கேட்டார். இன்னும் மூஞ்ச பார்த்தேன், அதான் பார்த்தோமே அங்கிள் அப்படின்னாப்புல. உலக மௌன புரட்சி நடத்தும் போது, சார் சிஎம் சார் என்ன வேணால் ஏதாவது பண்ணுங்க சார். ஏங்க கட்சியாங்க இது? ஏங்க சம்பவம் நடக்குதுங்க, சரி விஜய் இருக்கக்கூடாது, பிரச்சனை தான், நீங்கள் போங்கன்ட்டாங்க. இவங்க இந்த கும்பல் யார்? ஆதவ், நிர்மல், புஷி, இன்னும் 2-3 சில்லற காசுங்க, நீங்கள் போங்க சார். அப்போது கூட நீங்கள்லாம் தான் பெரிய ஆளுங்க தானே சார்,
நீங்கள் போனோன்னு அந்த ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு பேட்டி கொடுத்துருங்க சார். சார் இந்த மாதிரி பேசிடுங்க, உங்களுக்கு பேசினா தான் கரெக்டு, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் பாருங்கள் சார், நம்ம காலைல பார்க்கலாம் சார், நீங்கள் கிளம்புங்க சார், இவர் நீங்கள் போங்க சார்ன்ட்டு இவர் யார் புஷி. அப்புறம் நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்குங்க அவர் ஆதவ அர்ஜுனா. அப்புறம் நான் கிளம்புறேன் நிர்மல், நீங்கள் பார்த்துக்குங்க இவர் நிர்மல். அப்புறம் நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. யாரையுமே காணோம், நான் மட்டும்தான் நிற்கிறேன்னா அப்படின்ட்டு. அப்போ இவர் ஓடி போய் புஷி ஆனந்த் இவர்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் கேஸுக்கும் கொலை கேஸுக்குமே வித்தியாசம் தெரில, இவர்கள் நாட்டை ஆளப் போகிறார்களாம். ஆதவ் அர்ஜுனா தான் அந்த கட்சியினுடைய ஒரு வியூக வகுப்பாளராகவே செயல்பட்டுருக்கிறாரு சார். அதுக்கு நான் பின்னாடி வரேன், இந்த மேட்டர் மட்டும் முடிச்சிடுறேன். இவர் ஓடுறாரு, யார் நம்மால் நாமக்கல்லில் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறார் புஷி ஆனந்த். ஃபோனை மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துட்றாரு. நான் போலீஸுன்னா சொம்பைங்களா இப்படின்றதுலாம் எடுத்துருவாங்க. நான் கேட்குறேன் ஒரு அதிகாரிட்ட, என்ன சார் புஷி ஆனந்த் தலைமறைலாம் இல்லை சார், நாமக்கல்லில் பதுங்கியிருக்காரு, நினச்சா தூக்கிடுவான், எதுக்குன்னு விட்டு வச்சுக்கிறேன் சார். இன்னொருத்தர் டெல்லிக்கு கேட்டால் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க, இங்கெல்லாம் அனுஷ்டிக்க முடியாது, டெல்லியில் போய் தான் அனுஷ்டிக்கணும். இன்னொருத்தர் மதுரைக்கு ஓட்டார். அப்போ தனியாக இருந்தப்போ சிஎம் சார் தானே, அந்த எங்கே போச்சு அந்த ஃபேஸு, ஏங்கிட்டயா பேச வேண்டியது தானே. அன்னைக்கு மட்டும் அதிமுகவும் பாஜகவும் இல்லைன்னா அவங்க கதி என்ன கதி சார். நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆதவுக்கு நான் பின்னாடி வரேன். ஓகே சார். இந்த 30 நாள் அவர்கள் பாஷையில் சொன்னால் மௌன புரட்சி. எது ஒருத்தன் திட்ட பொண்டாட்டி திட்டினே இருக்கும், கம்முன்னு இருப்பான். இவ்வளோ திட்டுறாங்களோ அவங்க பொண்டாட்டி கேட்க மாட்டேன், கம்னரியா சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துட போகுது, இதுக்கு பேர் தான் மௌன புரட்சி அப்படின்னு. அந்த மாதிரி 3 முறை என்டிஏவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் டெல்லி அதிகாரிகளோட. அந்த மாதிரி விஷயங்க எனக்கு பண்ணி கொடுங்க. அப்புறம் தானே நீங்கள் என்னமோ பேசுகிறீங்களே கிடிமைன்றீங்களே, உங்களுக்கு வழக்கறிஞர் யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா? கரூர் சம்பவத்தில் எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, காவல்துறை அனுமதி தரலன்னு புழுவுனீங்களே, மண்டபத்தை பிடிச்சி 2 மண்டபம், அதில் அண்ணாமலையே சொன்னார் தெரியுமா, நம்முடைய பாஜக சொந்தங்கள் மண்டபம் தான் கொடுங்கன்னு. அதில் ஒரு மண்டபம் பாஜக மண்டபம், இன்னொரு மண்டபம் இவர் விஜயபாஸ்கர் பிடிச்சி கொடுக்குறாரு. 2 நாள் லாக் பண்ணி வச்சுட்டு போவே இல்லை அவங்க. போலீஸ்கிட்ட போய் பர்மிஷனே கேட்கல. டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்தாங்கல்ல, எஸ்பிகிட்ட இப்போ கொடுக்குனாங்கல்ல, எஸ்பி நைட்டு 11 மணிக்கு வெயிட் பண்ணுறாரு, போவே இல்லை. மாவட்ட செயலர் ஓடி ஒழிஞ்சிட்டேன். இனியே ஓடி ஒழிகிறேன்னா மாவட்ட செயலர் என்ன ஆகும்? யோகினா தான் என்ன பண்ணோம், எங்களுடைய சொந்தங்கள் இழந்த சொந்தங்களை எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பார்ப்பாங்கள்ல சொல்லணும். இதான் நிலைமை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு சொன்னீங்கல்ல, நான் ஆதவ அர்ஜுனா யார் அடிப்படையில் ஒரு செல்வந்தர். அவர் செல்வந்தர்கள் எங்கே இருப்பாங்க, செல்வாக்கான இடங்களில். அப்படி மாப்பிள்ளைகிட்ட அவர் க்ளோஸ் ஆகுறாரு. அந்த நேரத்தில் திமுகவுக்கு கலைஞர் போன பிறகு இல்லை. நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சிக்காத கட்சி அதிமுக தான். இப்படி நடந்து லாஸ்ட்டில் அது 2016 அதிமுக ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம மூளையை குறைவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பீகார்காரன் மூளை கம்மின்னு இவங்க தானே சொன்னாங்க. ஆமாம், பீகார்லேருந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு கூப்பிட்டு வந்தது யாருன்னா நம்மள ஆதவ அர்ஜுன். இவர் கூட இருந்துக்கிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டார், செட்டப்லாம் பார்த்துக்கிட்டார். ஆட்கள்லாம் எடுக்கிறாங்க, எல்லா வேலையும் நடக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் எங்கே இருக்கிற ஐபேக்கில் இருக்கேன், நம்மால் பத்திரிகையாளர்களை வேலையை விட்டாங்க, போய் உட்காந்தான். மொத்தமாக ஒரு நாள் முடிச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோருடைய அந்த தேர்தலில் ஜெயிச்சோன்னா பிரசாந்த் கிஷோரை இவர் என்ன ஐடியா பண்ணாங்கன்னா, அவர் இதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், அனுப்பிச்சி விட்றலாம். அப்போ நம்ம அந்த ஆளுங்களை வச்சு நம்மளே ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிடுவோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் பெண்ணு. அதை கொஞ்ச நாள் பராமரிச்சிருந்தவர் தான் இவர். அதற்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வெளியில் விஓசி ஆரம்பிக்கிறார். அந்த விஓசியில் அந்த ரூவை கண்டுபிடிச்சான்ல, அந்த டீம் வேலை செய்யுது. யார்? ஆதவிட்ட சம்பளம் வாங்கிட்டு திமுக வேலை செய்யுது. கனிமொழிக்கும் தங்கம் தென்னரசு இவங்க மாதிரி ஆட்கள் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு போய் தங்கம் தென்னரசு போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க அந்த டீமு. அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. அது இவருக்கே ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சார். இது ஒரு பார்ட் வச்சிங்களா. இப்போ இதில் எங்கே ஸ்ட்ராட்டஜி வருது சொல்லுங்கள்? இவர் என்ன போய் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு வியூக வகுப்பாளராக பண்ணார். கொஞ்ச நாள் அவரை கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் விட்டு அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஆளுங்கட்சியாக வந்தால் பிறகு கொஞ்ச நாள் இப்படியே ஊட்டி இருந்தது. இப்போ அது அவங்களுடைய ஒர்க்கை தனியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அரசியல் இடைத்தரகராக தான் வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆமாம், இந்த மாறி இந்த செட் பண்ணுறது அவருடைய செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே விஓசின்னு ஆரம்பிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆட்களை போட்டணும். இந்த மாதிரி ஏமாத்துற ஆட்கள்லாம் உள்ளே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் டீம் இவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருந்தது. அப்புறம் அது போச்சு. மற்றபடி பெருசாக ஒன்றும் பண்ணல. விசிகா போனார். விசிகாவில் திருமாவளவனோட சேர்ந்தோன்னா அங்கே ஒரு பெரும் பிரச்சனை ஆச்சு. ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் இவரை அனுமதிக்க தயாராக இல்லை. இவர் திமுக விமர்சிக்கிறாருன்னா இவருடைய கோபம் என்னென்னா, உதயநிதி கூட மோதல், மாப்பிள்ளை கூட ஃப்ரெண்ட்ஷிப்.
உதயநிதி கூட தான் மோதல். நீ இப்போ பாருங்கள், அவர் பேசுறது பாருங்கள், மன்னராட்சி உதயநிதின்னு தான் அட்டாக் பண்ணுவார், வேறு யாரையும் அட்டாக் பண்ணுவார். இன்னை வரைக்கும் அவர் அந்த இதில் தான் இருக்கார். அதில் தான் அவர் அந்த ஆப்ரேஷனில் தான் அவர் இயங்குறாரு. அப்போ அவர் அங்கே இருந்தார். அங்கே இருந்துட்டு லாஸ்ட்டில் தாவேகா வந்தார். தாவேகா வந்தோன்னா அந்த விஓசி அப்படியே தாவேகாவுக்கு ஒர்க் பண்ணுது. இதில் எங்கே இவர் வியூக வகுப்பாளர்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா மக்கள் நலனுக்காக ஒரு கட்சி உருவாக்கப்பட்ட மாதிரி தெரியலை. அதாவது அவங்கவுங்க பர்சனல் வெஞ்சன்ஸுக்காண்டி உருவாக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் அவர் பேசும்போது அவங்கள தான் அட்டாக் பண்ணுவார், வேறு எதை பற்றியும் பேச மாட்டார். மன்னராட்சி உதயநிதி இப்படி தான் அட்டாக் பண்ணுவார். அதை தாண்டி இந்த ஆட்சியுடைய அவலங்களை எதை பற்றியும் பேச மாட்டார். பல தடவை வார்த்தைகள் தடுமாறும், பிரச்சனை வரும். இல்லாட்டி ஏதாவது ஒன்று வளரி வைப்பார். குரான் மீது சத்தியம்னுவார். குரான் மீது இஸ்லாமியர்களே சத்தியம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி யூடியூப்லேயே ஒரு ட்ரெண்டு பாருங்கள், விஜயை வாழ்த்தி பேசுனீங்கன்னா 25,000 30,000 50,000 வந்துடுறான் ஈஸி, இந்த தேனி வைக்கிற மாதிரி. அப்போது எல்லாருமே யூடியூப்பில் ரொம்ப பேர் விஜயை வாழ்த்தி பேசணுன்ற மாதிரியே போகிறாங்க. ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு பேஜ் வேணும்ல, அந்த மாதிரி. இதே மாதிரி தான் நீங்கள் மாவட்ட செயலை போட்டிங்கன்னா ஒரு 100 பேர் 50 பேர் வருவாங்க, கும்பலாக போயிட்டு வந்துடுவாங்க, அதோடு அவள் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் கட்சி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அது ஒரிஜினாக இயற்கையாகவே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் என்ன தோணும், ஐயோ இதை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றுமே முடியாதியா. அப்போ விஜய்கிட்ட சார் இது சிக்கல் சார், இந்த புஷி வந்து முதல்ல அதுவே பிரச்சனை தானே. இவரே 0 நாலேஜ் விஜயை, அவர் அதை டாலரேட் பண்ணுற மாதிரி ஒரு பொதுச் செயலாளரில் போடணும். அவர் அதோட மைனஸில் போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு 0 மைனஸுக்கு போகிற ஒரு ஆளை தூக்கி பொதுச் செயலாளர் போட்டால் அவருக்கு செக்குன்னு தெரில, ஸ்வீலங்கும் தெரில, அவருக்கு எதுவுமே தெரில. அதனால தான் ஒரு சின்ன பிரச்சனையும் ஓடி போய் பண்ணினாலும் ஒழிஞ்சிக்கிட்டா. எந்த கட்சியில் பார்த்துருக்கலாங்க, ஒரு சின்ன கட்சியில் கூட ஒரு பிரச்சனைனா ஓடி ஒதுங்க மாட்டாங்க. அவர் தான் அடிக்கடி சொல்கிறாரு, அவரை இட்டுன்னு போகிறதுக்கு தான் கஷ்டம், அதான் உட்கட்டமைப்பான். அப்போ அது ஏன் தெரியுமா, அப்படிப்பட்ட வேலையை மட்டும் பண்ணாங்க, ஆளுங்களை கூப்பிட்டு ரோட் ஷோ நடத்துனாங்க. அதுடைய விளைவு தான் கரூர். அதில் காப்பாற்றி விட்டது தான் அதிமுக பாஜக. அப்போது இவர் என்ன சொல்லியிருக்கணும், சார் புஷியுடைய நாலேஜி மாவட்ட செயலாளர் இதெல்லாம் வச்சு நம்ம தேர்தல் நிற்கிறது பெரிய கஷ்டம் சார். இன்றைக்கி ரேஞ்சுக்கு யதார்த்தமாக சும்மாலாம் உருட்டலாம் வேணாம், யதார்த்தமாக பார்த்தா ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணணும் சார். நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம மாவட்ட செயலாளர்கள் பாவம் அன்றாடங்கூலிகள், இல்லாட்டி ஓரளவுக்கு மத்திய தர வர்க்கம், இந்த மாதிரி வீட்டை விற்று செலவு பண்ணால் கூட திமுக அதிமுக கூட நம்ம போய் மோத முடியாது சார், வச்சு நசிக்கிடுவாங்க சார். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பர்சன்டேஜுக்கு வாக்கு வாங்குவோம், ஒரு தொகுதிக்கு 30,000 40,000 வாங்குவோம், ஒரு பயனும் இல்லை சார். அதனால் நம்ம தான் முதலமைச்சர் ஊட்டின்னு இருக்கோம். வரலன்னொன்னா அவன் சோர்ந்து போயிடுவான். அவன் அரசியல் தெரியாத தொண்டன், அவன் பெருசாக எதிர்பார்த்து அப்புறம் சோர்ந்து போயிடுவான், அப்புறம் அப்படியே கலகலத்து போயிடும். மாவட்ட நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள் ருசி கண்டிருப்பான், அவன் கடன் வேறு வாங்கியிருப்பான், அவனை வந்து யார் அதை ஈடுகட்டுறாங்களோ அங்கே அப்படியே தாவிடுவான் சார். தோல்வியில் பெரிய பிரச்சனையை சந்திக்காத கட்சிகளே கிடையாது சார். அதிமுக திமுகலாம் பார்த்தா பெரிய தலைவர் மாதிரி காமிச்செல்லாம் ஓடி போயிருக்காங்க. நம்மலாம் வந்து பெரிய சிக்கல் சார்னு சொல்லணும். விஜய் இன்றைக்கி வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆண்டுகிற கட்சி வந்து ஊழலில் திளைத்து கிடக்குங்கிறது உண்மை தான். ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல் மாற்று வேணும் அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அது விஜய் சொல்கிறது சரியாக இருக்குமா? எதுக்காக அப்படி கேட்குறோன்னா, ஏற்கனவே ஒரு மேலே வந்து வருமான வரி குற்றச்சாட்டு, அப்புறம் அந்த அவர் வச்சுருக்க காருக்கு வந்து வரி கட்டலை செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல சார்? இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒன்றிய லெவலில் பண வேட்கைன்னு, நான் அவ்வளோ அவங்கள அந்த ரசிகர்களையோ கீழே இருக்க தொண்டர்களையோ நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு வகையில் கடனால் ஆகிடுவாங்க. ஒரு வீடு வச்சுருப்பார், அண்ணன் ஜெயிச்சிருவார், நம்ம தான் தியாக மனப்பான்மை, அவங்கள அறியா கீழே இருக்கவங்களாம் தியாகிகள் தானே, அவங்க தானே ஏமாத்துறாங்க. அப்போ அவர்கள் ஒரு வீட்டை அடகு வைப்பான், ஒரு 1 கோடி ரூபா வாங்கி தேர்தல் செலவு பண்ணுவான், ஜெயிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஊழல், அந்த டேக்ஸ் விஷயம் வந்து எப்போவுமே ஒரு அந்த பீரியட் முடிஞ்சோடனே அப்புறம் வந்து புதுசாக அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட்டு டேக்ஸ் மாதிரி போட்டு இதுக்கு நீங்கள் கட்டல இது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட தவறு. இவர் அதை எதிர்த்து தான் போயிருக்கார் சேலஞ்ச் பண்ணி. அந்த விஷயத்தில் விஜயை பற்றி தப்பாக சொல்ல முடியாது. விஜய் வந்து 88 கோடி ரூபா வருஷத்துக்கு இது கட்டுறாரு டேக்ஸு, அதெல்லாம் கரெக்டாக இருக்கார். அதே மாதிரி கார் மேட்ரு, அது மேட்ரு இல்லை, அதில் வந்த கமெண்ட்ஸை நீக்க சொல்லி தான் அவர் போகிறாரு. கட்டிட்டா நான் தப்பானன்ற மாதிரி ஆகிடும் அப்படின்றது, அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே அது கரெக்டான விஷயம் பேசணும். ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, ஒவ்வொரு படத்துலேயும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதுன்னு போட்டு உங்கள் டிக்கெட்டை உங்கள் தொண்டர்கள்ட்டையே இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 100 ரூபா டிக்கெட்டு 500 ரூபா 1000 ரூபான்னு விற்று சம்பாதிக்கிறீங்களே, அந்த ஒரே நாள் 2 நாளில் வர்ற அமௌண்ட் இருக்க, அது நீங்கள் அனுமதிச்சு தானே நடக்குது. அதுக்கு பேர் என்னது? இப்போ ஜனநாயகன் படம் வரப்போகுது, அதே வேலைக்கு நான் டிக்கெட் விற்கணும், யாரும் கூட வச்சு விற்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அப்போ தயாரிப்பாளர் சம்பாதிச்சுக்கிட்டோம், அதில் எனக்கு ஒரு பங்கு வரட்டும், யார் பாக்கெட்லேருந்து எடுக்கிறோம்?
ரசிகர் பாக்கெட்ல இருந்து அதை அனுமதிக்கிறீங்களா? அதுக்கு பேர் என்ன? அது முறைகேடு தானே. அப்போ அவர் சொல்கிற அந்த ஜனநாயக போருங்கிறது ஜனநாயகன் படத்துக்கான வேற என்ன? இது வந்து எல்லா நடிகர்களும் பண்ணுறாங்க. எல்லா பட தயாரிப்பு நிறுவனங்களும் நடிகர்களும் சேர்ந்து அவங்களுடைய ரசிகர் பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க. பிட் பாக்கெட்டு அந்த காலத்தில் பிளாக் டிக்கெட் விற்றாங்கல்ல, அது நவீன முறையில் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணாமல் இருங்க. நான் உச்சத்தை விட்டு வந்துட்டேன்ல, எனக்கு வேணாப்பா, நான் வந்து சம்பளத்தில் கூட குறைச்சிக்கிறேன், அவங்களுக்கு அதே டிக்கெட்டில் விலை டிக்கெட்டு கொடு, அதானே நியாயம்? கண்டிப்பாக சார். ஆனால் இன்றைக்கி அப்புறம் நீங்கள் என்ன முறைகேடு பற்றி இப்போ ஜனநாயகம் நீ இவ்வளோ நாள் கூட விட்டுருங்க, ஜனநாயகன் படத்திலாவது கடைப்பிடிங்க. நான் உண்மையிலேயே நான் முதல்ல ஆளாக பாராட்டுவேன். இதுதான் நீங்கள் நிலமை. ஓகே சார். இன்றைக்கி டிவிகே மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விஜய் பேசின கருத்துக்கள் எல்லாமே அரசியலுக்கு எதிராக, இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களாக இருந்தாலும் கூட சில மாற்று கருத்துக்களையும் விஜய் முன்னாடி வச்சுருந்தாலும் அவர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள், அரசியல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற குற்றச்சாட்டையும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இனி வரும் காலங்களில் தேர்தல் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. எப்படி நடக்க போகுது, அடுத்தடுத்து மக்களுடைய பார்வை வந்து அரசியல் பார்வை எப்படி இருக்கும், விசில் சத்தம் அதிகரிக்குமா குறையுமாங்கிறத இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். மீண்டும் இது பற்றின அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் சார். நன்றி.